ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உபனிஷத்தினுடைய சில கருத்துக்கள் சொல்ல வைக்கிறோம். அதாவது ரிக்வேதத்தைச் சேர்ந்த ஐத்திரேய உபனிஷத்தில் உள்ள பிரஞானம் பிரம்மம், அதாவது அறிவே பிரம்மம் என்றும், யஜுர்வேதத்தை சார்ந்த தைத்திரிய உபனிஷத்தில் அகம் பிரம்மாஸ்மி, உள்ளமே பிரமம் என்றும், சாமவேதமாகிய சாந்தோக்கிய உபனிஷத்தில் தத்துவமசி, நீயே அதுவாக இருக்கிறாய் என்றும், அதர்வண வேதமாகிய மாண்டோக்கிய உபனிஷத்தில் அயம் ஆத்மா பிரமம், இந்த ஆத்மாவே பிரம்மம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதாவது இவைகளின் கருத்து யாதெனில், சீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே தன்மை, இரண்டும் சச்சிதானந்தல் பொருட்கள் என்று கூறியிருக்கிறது. அதாவது நம்ம ஆன்மா தான் இறைவனிலிருந்து வந்ததான் நமது ஆன்மா என்று வேதங்களும் உபநிஷத்துகளும் கூறக்கொள்ளப்படுது. அதை மேன்மேலும் கூறவிருக்கிறேன். உபநிடதங்களில் கூறப்படுகின்ற பிரம்மன் என்னும் நான் மட்டுமே உண்மை பொருள் மற்றும் பிற யாவும், இந்த உலகமும் அதனுடைய பல்வேறு வகைப்பட்ட பல திரைத்தவன துணை பொருள்கள் யாவுமே உண்மையான மெய்ப்பொருள் அல்ல. அவை யாவும் வெறும் பொய்த் தோற்றங்களே. ஆனால் நம் உடலும் இயங்கும் ஆன்மாவோ, அதாவது ஜீவான்மா, பிரம்மத்தோடு வேற்றுமையற்ற அதுவேயான தன்மைத்து ஆகும். அந்த பிரம்மமே இரண்டற்ற ஒன்று. இதையே சுருதிகள் சத்து சித்து ஆனந்தமயம் என்று தெளிவாக வரையறுத்து கூறுகின்றன. பிரம்மம்தான் இறுதியற்ற உண்மை என்றும் ஞானமும் ஆகும் என்றும் தைத்திரிய உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரம்மமே எல்லை வரம்பற்ற ஞான ஆனந்தமாகும் என்றும் பிரகதாரண்ய உபனிஷத்திலும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆன்மாவும் பிரம்மமும் இரண்டர கலந்தே ஒன்றே என்பதை சுருதிகள் கூறும் ஆப்த வாக்கியமாம் அது நீயே என்று காண்டோகய உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. நான் பிரம்மமே என்றும் பிருகதாரண்ய உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆன்மா மட்டுமே தியானிக்க வேண்டிய பொருளாகும் என்று பிருகதாரண்யத்தில் உள்ள ஆப்த வாக்கியங்களே. இங்கே ஒரு கேள்வி எழுகின்றது. உண்மை என்பது ஒன்றேயானால் நாம் நம் புலன்கள் மூலமாக கண்டு அனுபவித்திருக்கின்றோம் அல்லவா? அந்த பல உண்மைகள் எங்கிருந்து எழுகின்றன? எனவே இப்படிப்பட்ட தெளிவான முரண்பாடுகளுக்கு, அதாவது உண்மைக்கும் நம் நடைமுறை அனுபவங்களுக்கு உள்ள முரண்பாடுகளை சங்கரர் அவர்கள் புதிர் அகற்றி விளக்க வேண்டியவராகின்றார். அவர் இந்த பன்மைகள் என்பவனை வெறும் மாயைதான், இதில் எந்த வகை உண்மையும் இல்லை, ஏனெனில் பிரமத்தின் உண்மை சொரூபம் உணரப்பட்டவுடனே இந்த பன்மை மயக்கம் அகன்று போய் விடுகின்றன என்கிறார் அவர். ஒளிமங்கியுள்ள பாதி இருளில் வழியில் கிடந்த கயிற்றை கண்டு பாம்பாக கருதியதை போன்றதாகும் அது என்றார். இந்த பொய்யான காட்சிக்கு காரணமே நம்முடைய அறியாமையே, அதாவது அவிச்சையே காரணம் என்றும், இதற்கு மூல வடிவமாம் தோற்றுவாயே கிடையாது என்றும், இந்த அறியாமைதான் எல்லா விதமான இருமை பண்பைகளுக்கு மூல காரணமாகும் என்றும், இதன் மூலம் இந்த உலகமே பிரம்மம் என தவறாக கருதப்பட்டு விடுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பொய் காட்சியாலேயே தனிப்பட்டு நமது ஆன்மாவும் தன்னைத்தான் உணராமல் தன்னைத்தான் உபாதிகளுள் ஒன்றாக பாவித்து விடுகின்றது. அதாவது இந்த ஆன்மாதான் தங்கியுள்ள உடலையோ பொறி புலன்களையோ அந்த கரணங்களையோ ஒன்றென பொய் மயக்கத்தால் எண்ணி விடுகின்றது. இவையாவும் ஆன்மாவின் மேல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பாரங்களே அல்லாமல் ஆன்மாவே அன்று. இவற்றையே ஆன்மா என கருதி கொள்வதால் தன்னால் செய்யப்படும் செயல்கள் யாவற்றுக்கும் தானே காரணம் என பொய்யாக கருதி விடுகின்றது. அதோடு அதனால் அடையப்படும் இன்ப துன்பங்களை தானே அனுபவிக்கவும் கருதி விடுகின்றது. உண்மையிலேயே இந்த ஆன்மாதான் செய்பவனாகிய கர்த்தாவும் அல்லன், அதன் பலனை அனுபவிப்பனும் அல்லன். ஆனால் இதனால் இது பிறப்பு இறப்பு சுகம் துக்கம் நன்மை தீமை எனப்படும் ஊசலாட்டத்தில் இப்படியும் அப்படியுமாக தள்ளாடி உழன்று கிடைக்கிறது.
மொத்தத்தில் இந்த ஆன்மா சம்சார பந்தம் என்னும் சுழற்சியில் சிக்கி கொண்டு விடுகின்றது. சங்கரர் இந்த உலகமே பொய் என்று கூறும் பொழுது இந்த உலகம்தான் ஒன்றுமில்லாத ஒன்று என்று அவர் கூறி விடவில்லை. இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் அதன் தன்மைக்கேற்றவாறு நாம் நம்முடைய அனுபவத்தோடு வைத்து இணைத்து பார்த்தால் நாம் நன்கு தெளிதல் அவசியம். இந்த உலகம் என்பது சார்பியலான நிலை பெயருடையது, அதாவது ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ். இது உண்மையாகவே நிலை பெயருடையதாக தோற்றும் பொருளே ஆயினும் உண்மையான ஞானம் உண்டான உடனேயே இது மறைந்து போகும். இதுதான் எல்லா காலகட்டத்திலும் உண்மை என்று சொல்வதற்கில்லை. அதாவது முழுமையான நோக்கு நிலையில் இதை நாம் உண்மையென்று என்று சொல்ல முடியாது. இதை நான் நிலவி உள்ளது என்றோ நிலவுதல் இல்லை என்றோ சொல்ல முடியாது. மாயை என்பதோ அஞ்ஞானமாம், அவித்தை என்பதோ ஒரு உண்மையான உட்பொருள் அன்று. இந்த மாயை கூட நம் உட்பொருள் என்றோ அல்லது இயல்பொருள் என்றோ அறுதியிட்டு சொல்ல முடியாது. அது நமது ஆய்ந்துணர் அறிவுக்கு அப்பாற்பட்ட ரகசியம், அதாவது அநீர்வசனியம், அதாவது சொல்ல மாட்டாத பொருள்தான் மாயை அப்படின்னு கூறிக்கொள்கிறார். சங்கரர் இந்த உலகத்தை மாயை என்பது எப்படி உண்மை அல்லவோ அப்படியே பிரம்மம் என்பதும் உண்மையே வடிவானது என்றும் இவ்விரண்டும் எவ்வகையிலும் இயைந்து போகும் தன்மையற்றது என்றும், ஏனெனில் ஏக காலத்தில் உண்மையும் பொய்யும் ஒத்துப்போதல் இல்லை, முடியாத ஒன்று. இவ்விருமைகளின் உறவுமுறை மிக்க தெளிவானது. எனவே பிரம்மம் என்பது இந்த மாயையாம். அஞ்ஞானத்தால் பாதிக்கப்படுவதால் இல்லை, சலனமடைதல் இல்லை. இது எது போன்றதெனில் கயிறு பாம்பாக தோற்றமளிக்கிறது, ஆனால் பாம்பின் பொய் தோற்றம் எவ்வகையில் கயிற்றை பாதிப்பதில்லை அல்லவா? எனவே இவ்வுலகில் பிறப்பிறப்பாம் சம்சார பந்தத்திலிருந்து நாம் ஒரேடியாக விடுதலை அடைந்திட மேலான வழி பொய் மயக்கமாம் புல்லறிவிலிருந்து விடுபட்டு பிரமத்தை அறிந்திடும் உண்மையான மெய்யறிவை அடைதலே ஆகும். பாம்பும் கயிறுமே இதற்கு உவமையாகும். உண்மையான கயிற்றை நாம் உணர்ந்து அறிந்த பின் பொய்யான பாம்பு அங்கு மறைந்து போகின்றதல்லவா? இதை ஒப்பவே பிரமஞானம் ஒன்று மட்டுமே இந்த சார்பியலான நிலை வேறுடையதாகும். உலக சம்சார பந்தத்தை அடியோடு அழித்து போடுகின்றது. இந்த நன்குணர்ந்த ஒருவனே உண்மையாகவே மரணத்தை கடந்து சென்று விடுகிறான். அந்த பிரமத்தை அறிந்தவனே மரணம் சென்றடைவதில்லை. இதை சேஸ்வேஸ்வத்ரா உபநிடதத்தில் கூறப்பட்டுள்ளது. சேஸ்திரங்களோ கருத்துறவோ பக்தியோ தர்ம கைங்கரியமோ இவையாவும் பிரமஞானம் அடைய விடத்து நம் சம்சார பந்தத்திலிருந்து பிறப்பறுப்பிலிருந்து விடுதலை அடையவே முடியாது. மேலே கூறிய யாவும் உலக அவாக்கள் இருந்து விடுபட சித்த சுத்தியை அடையவே வழிவகுக்கும். இதன் மூலம் உண்மை அறிந்து கொள்ளத்தான் முடியும் ஒழிய வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரமத்தை நன்கு உணர்ந்து மெய்ஞானிக்கு இந்த புலன்களால் உணரத்தக்க உலகமானது தானாகவே மறைந்து போய்விடுகின்றது. இதற்கு எந்த ஆன்ம சாதகனுக்கும் எவ்வகை முயற்சியும் தேவையும் இல்லை. இவையில் பிரமஞானம் என்கின்ற இது ஒன்று மட்டுமே பந்த நிவர்த்திக்கும் ஆன்ம விடுதலைக்கும் வழிகோலும் என்பதாம். இவ்வகையில் இந்த பிரம்மசூத்திரம் மூலமாக பிரமஞானம் அடைய பெற்று தன்னை உணர்ந்து தன் தலைவனை அறிந்து அதன் மூலம் பரிபூர்ண நிலை எய்தி அத்வைத நிலை எய்த முடியும் என்கிறார். சங்கரர் இந்த உலகத்தை மாயை என்றே கொள்கின்றார். எனவே சங்கரின் தத்துவத்திற்கு மாயாவாதம் என்ற பெயரே நிலைத்து நின்றது. மிண்டிய மாயாவாதம் என்றும் சாண்டாமாருதம் சுழித்தடித்தார்த்து என்கிறது திருவாசகம். இந்த மாயாவாதத்தையே விவர்த்தவாதம் என்று கூறுபவர். இது பரிணாமவாதத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும். அதாவது பரிணாமவாதம், அதாவது பால் தயிராக பரிணமித்தல் போல. இதை நிலைநாட்ட சங்கரருக்கு ஒரு வாதமாக எதுன்னா, ஒரு வாக்கியத்தின் கர்த்தாவே அதனுடைய செய்யப்படு பொருள் ஆகாது, அது வேறு இது வேறு தான். கர்த்தாவாகிய ஆன்மா செய்யப்படு பொருளாய் எக்காலமும் மாற்றமும் அடையாது. மயக்கறிவிற்கு அடிப்படை காரணமே அஞ்ஞானமே ஆகும். அதாவது ஒன்றை மற்றொன்றாக காணும் மயக்க அறிவுதான். நில்லாதவற்றை நிலையின் என்றுணரும்
வான்மை கடை என்று திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி சொல்லியிருக்கார். நிலைத்து நில்லாத உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் நிலையானவை என்று மயங்கி உணரும் மயக்க அறிவாம் புல்லறிவு, இல்லியூஸ்டரி நாலேஜ் அப்படிங்கிறார். உடையவர்களாக இருத்தல் வாழ்வின் கடைப்பட்ட இழிந்த நிலையாகும். நிலைத்துள்ளது ஒன்றுதான், அதுதான் பிரம்மம். நிலைத்து நில்லாதவை உலகமும் உயிர்களும் உயிர்களின் அகக்கரணங்கள் புறக்கரணங்கள் முதலியாவாம். இவையாவும் பன்மை ஒன்றுக்கு மேம்பட்டவை. நிலைத்துள்ள பிரமமே ஒன்றுதான், அது ஒருமை. அந்த ஒன்றை நிலைத்துள்ளதை உள்ளபடி உணர்ந்தறிவதே மெய்ஞானமாகும் என்பதை கூறிக்கொண்டு இத்துடன் இன்றைய பத்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.